ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்ம வீட்டிலையே சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம். 3/4 கிலோ கறி வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 லிட்ரு தயிர் இருக்கும். 1/4 லிட்ரு தயிர் ஊற்றி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கணும், கலக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாமே சேர்ந்து கலக்கிக்கணும். அப்புறம் சிக்கன் வந்து எடுத்து கலக்கினது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் வந்து அதில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கணும். இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் 100 கிராம் ரெண்டும் சேம் ஒரே அளவில் எடுத்துக்கணும். அதில் திரும்பி வந்து ஒரு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கணும். தேவையான அளவு நான் அதுலேயே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுலேயே பார்த்து நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. கடாய் விட்டால் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு குண்டால் தண்ணி எடுத்துக்கணும், பாதி தண்ணி. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கன் வந்து இந்த ஃபஸ்ட்டு மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதை தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டுட்டு திரும்பி அந்த சிக்கனை எடுத்து திரும்பி அதே மாவுலையே திரும்பி வந்து ஃபுல்லாக சிக்கனில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. ஃபுல்லில் வச்சேன் ஹீட் ஆகிறதுக்கு. இப்போ ஃபுல்லில் வச்சு நம்ம சிக்கன் போடக்கூடாது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடணும். உடனே கறி அடி பிடிச்சிருக்கு, அது வந்து வேகாது சிக்கனு. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு முன்னாடி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் வந்து போடணும். அந்த டைமில் நம்ம சிக்கன் போடுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த மாதிரி மாற்றி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப திருப்தியாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறது ரொம்ப ரேட்டும் கூட. இது நம்ம வீட்டில் வந்து நம்ம திருப்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.